பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வரிகள் நான் கேட்டார், அண்ணா என்னென்ன டைட்டில்னு. இல்லைண்ணே, இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் அப்படிலாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடா கேங்கஸ் அப்படின்னு, கேங்கஸ் அப்படின்னாரு. நம்ம ஆளுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறானா சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரித்து வைக்கிறதுல பெரிய வில்லைங்க. நம்ம ஆளு அங்கே போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க. என்னங்க உங்களை பற்றி இப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன? ரொம்ப வர வர உங்களுக்கு திமிர அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்படியா சொன்னாங்க? அவன் பெரிய யோக்கியனாவே பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன்ட்டு நேரம் இங்கே வருவாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்தோம், முன்னாடி உட்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்கள் கூட இந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். இங்கே ஸ்டேஜில் வந்தால் தான் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே இருக்குன்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு கூட போயிருந்தேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சதெல்லாம் பார்த்துட்டு லைஃப்பில் நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த 30 வருஷத்தில் எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை, ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப் அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையாக மனசு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். ஏன்னா உங்களோட பவர், நீங்கள் கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் யாரும் நிற்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவேலனும் இப்போ அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டும் ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும், ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு. அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம், ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம் தைரியமே வேறு. அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடன்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ அந்த படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்குது, ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இப்போ நான் ஷார்ட்டாக பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருமே நினச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலில் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன அந்த நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக அவங்க முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வரிகள் நான் கேட்டார், அண்ணா என்னென்ன டைட்டில்னு. இல்லைண்ணே, இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் அப்படிலாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடா கேங்கஸ் அப்படின்னு, கேங்கஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே, நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியாக சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கேங்கஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த என்சைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டுமேன்ட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம். இன்னைக்கு வடிவேல் கொஞ்சம் படத்தை பற்றி பேசுவார். தலைவா
I am swinging in the rain. I want more in the rain. I want more in the rain. இந்த ராமசாமி ஆலயங்களை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடடா, அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கனியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசி அவர் பாலம் தொட்டு அவரை முதல்ல நான் வணங்குற இந்த இடத்துல. அதாவது இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. உங்கள் முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கர்ஸுக்கு அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க. வேற மின்னுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி என்னனும் ஒரு 15 வருஷமா நாங்கள் சேரல. எவன் பிரித்து வச்சானோ எவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரித்து வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டில். ஒரு 4 பேர் ஒன்னா போனாரு, 2 நிமிஷம் பாப்பாத்தானா 4 பேர் ஒன்னா போறாங்க. 4 திசையிலும் திருப்பிட்டு போயிடான் நம்ம ஆளுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரித்து வைக்கிறதுல பெரிய வில்லைங்க. நம்ம ஆளு அங்கே போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க. இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னங்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன? அது எப்படி கேட்கறது? கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப வர உங்களுக்கு திமிர அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன பிள்ளைல போட்டு விடுறது அதுக்கு பேர் இப்போ வேற. அப்படியா சொன்னாங்க? அவன் பெரிய யோக்கியனாவே பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன்ட்டு நேரம் இங்கே வருவாங்க. ஏமா உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அப்படியா சொன்னாங்க? இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும். எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணன் கூட சேரும்போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு. அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி. ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டண்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் வந்து நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகரில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார், பி வாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் சுந்தர்ஜி அண்ணங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால். என்ன காரணம்னா என்னுடைய பல்ஸ் அவர் கண்டிப்பாக தெரியும். அவர் எதை போட்டால் எதை போடலாம் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி வச்சுருப்பார். இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து 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 பண்ணியிருக்கோம். இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி, இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறதோ அவர் அதை பேசி வச்சுருப்பார். அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுருப்போம். இதில் ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தால் கூட இது சும்மா பேசி முடிச்சு இமிடியட்டாக 35 நாளில் இந்த படத்தை நாங்கள் முடித்தோம். இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜிசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு
பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்னென்ன மீம் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரு மீம் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் இந்த படத்தோட எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக சிரிச்சோம்னா நம்மளே பைத்தியமாக நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தியேட்டரில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும்போது தான் அந்த மூளையில் ஒருத்தன் சிரிப்பான். அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு வருங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகையினால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம். இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24ஆம் தேதி நீங்கள் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கு 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகாக எடுத்துருவார் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர்கிட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். இது மாதிரி இசையும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். ஆமாம். இப்போ என்ன நீங்கள் வேற கேள்வி கேட்கணும் அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆமாண்ணே இப்போ நம்ம அம்புடுக்கலாம். ஓகேண்ணே. அது என்னன்னா இந்த நேரம் நீங்களும் வாங்கம்மா. அதான் இவரை கேளுங்க முதல்ல. அதாவது என்னன்னானே இந்த தருணத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப் செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். இவளு வேறு கூட சேர்ந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணு நான் நடுவுல போய் நிக்கிறேன். ஆனா இல்லனே, இங்கிட்ட இருந்து கேமராவை மட்டும் தூக்கணும்னா நம்ம பிள்ளைங்க அந்த கேமரா ஃபிளாஷ் லைட் வச்சிருக்கீங்களாப்பா, எல்லாரும் ஃபிளாஷ் லைட் போட்டு ஆன் பண்ணுங்க. இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு அற்புதமான நம்ம கிட்டத்தட்ட மதுரை அழகர் திருவிழாவை ரீக்ரியேட் பண்றோம். ஆமா, நம்ம பசங்க பண்ணிடுவாங்க. வரவங்க போறதுக்கு முன்னாலே எல்லாரும் all the flashlights on please.